பார்வதி அக்கா கமருதீனை பத்தி பர்சனலா சொன்ன ஒரு விஷயத்த நம்ம தர்பீஸே நேற்று சொல்லாம சொல்லிட்டாப்படி. அதாவது நீ பெண்கள்கிட்ட எல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும், அது எனக்குன்னு ஒரு காலம் வரும்போது நான் வீக்கெண்ட்ல சொல்லி கொடுத்துருவோம் பாரு அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லிட்டாரு. அது ஒரு பயங்கரமான சண்டையா நேற்று ஃபுல்லா கிரியேட் ஆகி போய்கிட்டு இருந்தது. இப்போ இதுல யார் தப்பு யார் சரின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பர்சனலான விஷயத்த இந்த மாதிரி ஒரு பொது வீட்டுக்குள்ள பண்றதே ஒரு தப்பான விஷயம். அந்த பொது வீட்டுக்குள்ள பண்ற ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்றது அதை விட ஒரு தப்பான விஷயம். இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்த இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்போது டப்புனு போட்டு உடைக்கிறது அதை விட ஒரு பெரிய கேவலமான விஷயம். ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் இதுல கேவலமா தான் தெரியுறாங்களே தவிர்த்து யாருக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு தோணலே வரமாட்டேங்குது. ஏன்னா இவ்வளவு நாளைக்கு நம்ம கமருதீன் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான அடல்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு தப்பா தெரிஞ்சுது வெளியவே. அப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உண்டான ஒரு பர்சனலான ஒரு கேவலமான விஷயத்த இவங்களுக்கு ஒரு சண்டை வரும்போது அதை இப்படி பொதுவா கொண்டு வைக்கும் போது அதுக்கு யாருமே எந்த வகையிலுமே ஒப்பீனியன் சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ண எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். ரெண்டு பேருமே வாலண்டியரா சிரிச்சு பேசி தோல்ல சாஞ்சிட்டு அண்ட் ஜெயிலுக்குள்ள போய் ஒரு மாதிரி பேசிக்கிறது அண்ட் மற்றபடி பேசின 18+ கண்டென்ட் எல்லாமே ரெண்டு பேரோட இன்வால்மெண்ட்டுமே ஒரு 50-50% தான் இருந்தது. அப்படி இருக்கப்ப நம்ம ஒருத்தர் மேலேயுமே மொத்த பழியுமே தூக்கி போட முடியாது. இவங்க டக்குன்னு தெரிஞ்சிட்டனால நான் ரொம்ப நல்லவங்க, இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்ம அவ்வளோ சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம நடந்த எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அப்படின்றப்ப ரெண்டு பேர் மேலேயுமே சரிக்கு சமமாக தான் தப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்று என்னன்னா, இது எல்லாத்தையும் நம்ம விஜய் சேதுபதி என்ன எப்படி ஒரு சபையில் டிஸ்கஸ் பண்ண முடியும்? இப்போ கமருதீன் எந்திரிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்னா அதுக்கான ஆழமான ரீசன் என்னன்னு போய் பார்க்கும்போது அது எங்கே போய் முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இது எப்படி இவ்வளோ பேர் பார்க்குற ஒரு ஷோவில் விஜய் சேதுபதி அண்ணன் பப்ளிக்காக கேட்பாருன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அண்ணன் கேட்காம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாரு. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு 18+ கண்டென்ட் எல்லாம் கேட்பாரானே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ தட் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த 3 பேர்ல யார் பண்ணது ரொம்ப தப்பா தோணுது? ஏன்னா யாருமே சரின்னு சொல்லிட முடியாது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கேவலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல யாரு ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? பார்வதியா, கமருதீனா, இல்லை நம்ம தர்பீஸா? உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.